காலேஜ் படிக்கிற அதே புக்ஸ் தான் படிக்கணும். காலேஜ் படிக்கிற புக்கே தான் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம அதை மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக படித்து ஒரு கான்செப்டை புரிஞ்சு படித்து நம்ம எழுதுனாலே நீங்கள் எந்த மாதிரி ஜிஎஸ் வந்து நான் குரூப் ஃபோர் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் படித்தேன். அது ஒரு கோச்சிங் கிளாஸ் மூலிமா நான் வாங்கி தான் வெளியே வாங்கி தான் படித்தேன். படித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ட்ராக். ஓகே, இப்போ 4 இயர்ஸ் ஆகுது. என்னோட 4 இயர்ஸ் ஜேர்னி தான் இது. 4 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ தான் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. என்னென்ன எக்ஸாமில் எழுதுறீங்க? இதுக்கு முன்னாடி சும்மா குரூப் 4 ஒரு ட்ரைனிங்காக நான் எழுதுனேன். என்னோட எய்ம் வந்து ஏஐ ஆகணும் அப்படிங்கிறது என்னோட எய்ம். இப்போ வந்து கரெக்டாக வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன். நீங்கள் ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? என்னென்னா எவ்வளோ பிரச்சனை வரதான் செய்யும் நம்ம படிக்கும்போது. அதெல்லாம் மீறி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக ஆர்வத்தையும் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஃபோட்டோ எடுத்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல. எனக்கு இந்த மூமெண்ட் வந்து எனக்கு கிடைக்கும்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் கல்லூரி முடிச்சிங்க 2021 வந்து நான் முடித்தேன். முடிச்ச கையோடு அந்த 4 இயர்ஸாகவே நான் ப்ரிப்பரேஷன்லேயே ப்ரிப்பரேஷன் நம்ம எக்ஸாம் எடுக்கிறது அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து நான் சக்ஸஸ் ஆகுது. 4 இயர்ஸ்ன்றது ஒரு ஜேர்னி இல்லையா, ஒரு லாங். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற கான்ஃபிடன்ஸ் நம்ம மேலே போக போக குறைய ஆரம்பிச்சு. கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளேயே குறைய ஆரம்பிக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்பாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை விட்டு கொடுக்காம படித்தாலே போதும். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஜெயிச்சிடலாம். முதல்ல நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நம்மளால் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும், எல்லாத்தையுமே பார்க்க முடியும். கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன் 4 இயர்ஸில். மார்க் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸில் நீங்கள் வெளியே வாங்கி போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்களே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். அப்படி போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். அது மூலமாக நீங்கள் வந்து எக்ஸாமை கிராக் பண்ணுவீங்க. இந்த டெஸ்ட்டோட அதாவது இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இல்லையா, இந்த இடைப்பட்ட நாட்களை நம்ம என்ன மாதிரி பயன்படுத்தணும்? இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்காக பண்ணக்கூடாது, ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். 3 months நோட்டிஃபிகேஷன் விட்டு கையோட நீங்கள் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு சும்மா டெஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி போட்டு பார்த்தாலும் இந்த டெஸ்ட் எந்த மாதிரி டெஸ்ட்டில் நடக்கும்? குரூப் 4னா OMR பேஸில் நடக்கும். இந்த பேப்பர் என்ன மாதிரி? இல்லை, எப்பயுமே நமக்கு OMR தான். டிஎன்பிஎஸ்சி நான் வச்சது OMR தான். இந்த டைம் ஃபஸ்ட் பேப்பர் எலக்ட்ரிக்கல் மட்டும் எப்படி நடந்துச்சுன்னா சிபிடி மூலமாக நடந்துச்சு. கம்ப்யூட்டர் பேஸ் தான் நடந்துச்சு. அந்த மாதிரி ஃபஸ்ட் பேப்பர் அப்படி நடந்துச்சு. செகண்ட் பேப்பர் ஜிஎஸ் வந்து இப்போ 3 hours தானே எக்ஸாம்? 3 years தான். 3 hours. இப்போ எலக்ட்ரிக்கல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை யூனிட்ஸ் இருக்கும் அதில் படிக்கணும்? அது வந்து நம்ம 10 units இருக்கும். நம்ம காலேஜில் படித்த பேப்பரே தான் வரப்போகுது. 10 units இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ் எடுத்துட்டா 10 units இருக்கும். இப்போ அதில் வந்து 5 units ட்ரிபிள் 5 units வந்து ஈஸியா அந்த மாதிரியா? இல்லை 10 unitsமே ட்ரிபிள் தான். ஈஸி படித்தவங்க வந்து ட்ரிபிளையும் சேர்த்து படிக்கணும். அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ட்ரிபிள் சிலபஸ் தான் வரும். ட்ரிபிள் சிலபஸ் தான் ஆகும். இன்னொன்று நிறைய பேர் வந்து நான் புதுசாக இப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும், நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். என்னோட ஐடியா என்னென்னா, நம்ம கண்டிப்பாக செல்ஃப் ப்ரிப்பரேஷனுங்கிறது பாதி தான். நம்ம ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் ஒரு பேசிக்ஸை முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு இருக்கிற அந்த எக்ஸ்போஷர் இந்த கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் நாங்கள் ஏன்னா நம்மளுக்கு தெரியுது அவ்வளோதான். நம்ம பேரண்ட்ஸ்க்கோ வெளி சொசைட்டிக்கு தெரியுது வந்து குரூப் எக்ஸாம்ஸ், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இது மட்டும் தான் தெரியுது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ஏஐ தான் ஆகணும். இப்போ ட்ரிபிள் எடுத்துட்டாங்க, ஈபிங்கிறது இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாலே நம்ம இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி எதுவும் இருக்கா இந்த எக்ஸாம் எழுதுறது? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. டிகிரி வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக டிகிரி வேணும். அந்த டிகிரி வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் டிகிரியாக டிப்ளமோ இல்லை, இன்ஜினியரிங்கில் டிகிரி. உள்ள ப்ராசஸ் எந்த மாதிரி நடக்கும்? உள்ள ப்ராசஸ் நம்ம போனோடனே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் பார்த்து அனுப்பிட்டு நம்மளுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ் பேப்பர் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டீங்க? டெக்னிக்கல் பேப்பர் நான் டெக்னிக்கலில் 138 போட்டேன், ஜிஎஸ்ல 62 போட்டேன். இப்போ 2 கம்பைன் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு பார்க்கணும். அது இல்லாமல் தமிழ் இருக்குது. தமிழ் வந்துட்டு பொது தமிழ் இருக்குது. அது வந்து சும்மா நம்ம ஒரு 40 மார்க்ஸ் எடுத்த ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி, அது 40 மார்க்ஸ் எடுத்தால் 3 பேப்பர் அங்கே 2 பேப்பர் ஜிஎஸோட தமிழோட தமிழ். ஓகே, அது வந்து இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதில் 40 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்ல வந்து 75 ஜிஎஸ், ஆப்டிடியூட் 25 வந்து ஆப்டிடியூட் 75 ஜிஎஸ். ஆப்டிடியூட்லாம் எப்படி கொடுத்தீங்க? ஆப்டிடியூட்லாம் வந்து அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். அது இல்லாமல் நம்ம யூடியூப்பில் எடுத்துக்கிட்டாவே ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் நிறைய
டைம்ஸ்லாம் போடுறாங்க. அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாவே போதும், நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டெக்னிக்கல் பேப்பருக்கு ஏதாவது யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? டெக்னிக்கலுக்கு யூடியூப் இல்லைங்க, ஆனால் இந்த ஜிஎஸ்க்கு வந்து நிறைய குரூப் ஒர்க் வந்து நிறைய எடுக்கிறாங்க. அதை வச்சு நம்ம படித்தாலே போதும். ஆனால் வந்து டெக்னிக்கலுக்கு வந்து நமக்கு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் முதல்ல சேர்ந்து ஒரு பேசிக்ஸ் அதுக்கப்புறம் செல்ஃப் இப்படி அகாடமி பண்ணி செல்ஃபாக படிச்சு இல்லை ஒரு நான் 6 மந்த்ஸ் ஒரு அகாடமி போனேன். அதுக்கப்புறம் என்னோட குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பிரியங்கா மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் இருக்காங்க. அவங்க மூலியமாக தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன், அவங்க மூலியமாக தான் பாஸ் ஆனேன். இப்போ புரிஞ்சு படிக்கணுமா இல்லை மனப்பாடம் பண்ணணும்? கண்டிப்பாக மனப்பாடம் மட்டும் காலேஜ் மாதிரி இல்லை. காலேஜ் லைஃப் வந்து நம்ம சும்மா ஒரு 10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் போட்டால் போதும். ஆனால் இது கவர்மெண்ட் எக்ஸாம்னு வரும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் க்ராக் பண்ண முடியும் எக்ஸாம். நல்லா புரிஞ்சு படிக்கணும், சும்மா மக்கப் பண்ணுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக புரிஞ்சு ஒவ்வொரு லைன் பை லைனாக படித்தா மட்டும்தான் க்ராக் பண்ண முடியும். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோன்றதுக்கு நம்ம என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? கோர்ஸ் கம்ப்ளீஷனா இல்லை ப்ரொவிஷனலா? இல்லை நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்து அதுவும் கொடுக்கலாம், ப்ரொவிஷனல் கொடுக்கலாம், இல்லைனா கன்சாலிடேட்டும் இருக்குது, அதுவும் கொடுக்கலாம். மூணு ஏதோ ஒன்று அவங்களுக்கு தேவையானது ஒரு ப்ரூஃப் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருந்தால். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? என்ன மெசேஜ்னா அதான், நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் உங்களை தேடி உங்ககிட்ட வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை இருக்கணும். முதல் ஆஸ்பிரண்ட்க்கு வந்து பொறுமை இருக்கணும், இதானே இருக்கணும். அப்போ தான் க்ராக் பண்ண முடியும். சும்மா எடுத்தோம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ சூழ்நிலை கடந்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பாங்க? அது அப்பா தான் சார், அப்பா தான் மெயினாக. அப்பா தான் நான் கொஞ்சம் டவுன் ஆனாலும் அப்பா வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவார். அப்படிங்கும்போது எனக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஒரே நிமிஷம். அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க, வேலை வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த படிக்கிற காலகட்டத்தில் என்னென்ன ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணுங்க? பாப்பா கல்லூரி முடிச்சு ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. கல்லூரி முடித்தோடனே பொதுவாக ஜென்ரல் மைண்ட் செட் சொல்கிறேன். இப்போ உங்களுக்குள்ளனா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும்னு ஏன் நினச்சிட்டு? என்னை விட எங்கள் அப்பாவுக்கு வந்து அதில் ரொம்ப என் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தாரு. ஜாப் வாங்கிட்டு தான் காலேஜே எங்கள் பொண்ணு இதுக்கே பிளேஸ்மெண்ட்டுக்கே நாங்கள் போகல சார். பிளேஸ்மெண்ட்டுக்கு போகாமையே இந்த கவர்மெண்ட் ஜாப் தான் வாங்கணும், கவர்மெண்ட் ஜாப் தான் சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளேஸ்மெண்ட்டே வேணான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப்க்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ.